வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நம்ம உடம்புல இருக்கிற வாய்வை நிறைய பேர் அந்த வாய்வை ஃப்ரீயாக விடுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்வை அடக்கிக்குவாங்க. அந்த மாதிரி அடக்கிறதுனால அந்த வாய்வு அடக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை நம்மளுக்கு வருது, அந்த வாய்வை வெளிப்படையாக விடுறதுனால என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குது, அதை பற்றி நம்ம என்ன விரிவாக தெரிஞ்சுக்கலாம். பலரும் நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றுற வாய்வு பேசுகிறத பற்றி தயங்குவாங்க. அதனால நம்ம மனித உடலில் இயற்கையாகவே நடைபெற ஒரு செயலாக இருக்குது. அதே சமயம் வாய்வு உடலில் இருந்து வெளியேறும்போது துர்நாற்றம் வீசுறது இல்லாமல் பலரும் அதை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி வாய்வை வெளியேற்றும் போது அதை அடக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு உருவாகுது, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சொல்லப்போனால் ஒருவரோட உடலில் இருந்து வெளியேற வாயு வெளியேறிச்சுன்னா அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். மனித உடம்புல இருக்க உற்பத்தி ஆகிற வாயு குறித்து சில தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒருவரோட உடல்ல இருந்து வெளியேற வாயு அவங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதாவது வாயு வெளியேறும்போது அவங்க உடல்ல இருக்கிற பல பிரச்சனைகளுக்கும் ஒரு ஆரம்ப கால எச்சரிக்கையா இருக்கும். ஒருவர் வாயு வெளியேற்றும் போது தாங்க முடியாத கடுமையான துர்நாற்றம் ஏதாவது வீசிச்சுன்னா அவங்க வழியிலிருந்து வாயு வெளியேறுச்சுன்னா அவங்க சற்றும் தாமதிக்காம டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வயிறு நிறைய சாப்பாடு சாப்பிட்ட வாட்டி அந்த உணவு செரிமானம் ஆகும்போது உடல்ல இருக்கிற அதிகப்படியான நீர் குடல்ல அதிக அளவு வாயு உற்பத்தி செய்யும். அப்படி உற்பத்தி செய்யற போது வாயு உடல்ல இருந்து வெளியேற்றப்படாம இருந்துச்சுன்னா அது வயிறு உபசத்தை உண்டாக்கும். அதனால வெளியேற்றிட்டோம்னா நம்ம வயிற்று பிரச்சனையை கம்மி பண்ணிடலாம். ஒருவர் வெளியிடும் வாயு அது சுவாசிக்கும் போது ஆரோக்கியமானது என ஆய்வு ஒன்று தெரிவிச்சிருக்குது. இந்த உடல்ல இருந்து வெளியேற வாயு சில உட்பொருட்கள் தீங்கி விளைவிக்கிறது இல்லாம நோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் உதவி செய்யுது. அதாவது அழுகிய முட்டையிலிருந்து வெளியேற ஹைட்ரஜன் சல்ஃபைடு அந்த கெமிக்கல் ஒரு அளவுக்கு அதிகமாக ஒருத்தர் சுவாசிக்கும் போது அது தீங்கு விளைவிக்கக்கூடியதா இருக்குது. அதே மாதிரிதான் இது அளவுக்கு அதிகமாக சுவாசிக்கும் போது அவருக்கு உடல்ல இருக்கிற செல்லுக்குள்ள பாதுகாப்பு அளிச்சு அது மாரடைப்பு பக்கவாதம் போன்ற வராம தடுக்கலாம். உடல்ல இருந்து வெளியேற வாயு டயட்ல இருக்கிறாங்களா அப்படிங்கிறது சொல்லும். அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுல பல வகையான உணவுகளும் பல வகையான வாயுக்களும் உற்பத்தி செஞ்சுட்டு அதிகமா சாப்பிட்றோம் இல்லை எதை சாப்பிடணும் அப்படிங்கிறத அது குறிக்கும். அரிதா வாயு வெளியேற்றும் போது உணவுல நார் சத்து குறைவா இருக்குதுங்கிறது அர்த்தம். அது மாதிரி முழு தானியங்கள், பச்சை காய்கறிகள், பச்சை வகைகள் போன்றவை பருப்பு வகைகள் போன்ற உணவுல சற்று அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அளவுக்கு அதிகமாக இறைச்சியை சாப்பிட்டோம்னா கடுமையான துர்நாற்றத்தோட வாயு வெளியேற்றும். துர்நாற்றம் இல்லாமல் வாயு அதிகமாக வெளிவிடுவாங்க. அதனால உணவுல நார் சத்து அதிகமாக சேர்க்கிறதோட ஆரோக்கியமான பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிட்றது பரவாயில்ல. அதனால செரிமான பிரச்சனையே இது மாதிரி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு செரிமான பிரச்சனையே இருக்காது. உடல்ல நல்ல பாக்டீரியாக்களை அதிகமாக உற்பத்தி செய்யும். வாயு ஒருவர் அடக்குனாங்க அப்படின்னா அது ஆரோக்கியமற்ற செயல். இப்படி செஞ்சாங்கன்னா குடல் இயக்கம் அது பாதிக்கப்பட்டு கடுமையான வயிற்று பிடிப்பால கஷ்டப்பட நேரிடும். அதனால வாயு வெளியேற்றும் போது அடக்காம வெளிவிடுங்க. வாய்வு ஒருவர் அவ்வப்போது வெளியிட்டுட்டே இருந்தாங்கன்னா அவங்க சற்றும் ஆரோக்கியமாக ரிலாக்ஸாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நிறைய தகவலை பற்றி பார்த்தோம். இன்னும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.